அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்ப வாய்ப்பு அப்படின்னு எஜெக்ஸ் நிஃப்டி பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்றைய ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 18,155 வர்த்தகமாயிட்டிருக்கு. நேரம் 7:16. நிஃப்டியோட ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,115 130 அப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போதைக்கு தென்படுகிறது. ஆனால் என்ன வேணாலும் இருக்கலாம், இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. முதலில் நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும். நம்மளுக்கு சந்தை முந்தைய வர்த்தகத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அங்கே ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு. கேப் டவுன்னா நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே லோக்கோ இல்லை எஸ்டர்டே ஹையோ, அதாவது ஹை அபோவ் எஸ்டர்டே லோ பிலோ இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கேப் அப் ஆர் டவுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் நிஃப்டியை பொறுத்தவரை இன்சைடு ஓப்பனிங் தான் நடைபெற்றது. அதற்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் வந்துட்டு மேலே சென்றிருக்கு, அதற்கப்புறம் கீழே வந்திருக்கு, திருப்பி மேலே போகிறக்கு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கடைசி நேரத்தில் ஃபாலிங்காக முடிச்சிருக்கிறாங்க. அப்போ கடைசி நேரத்தில் ஃபாலிங்காக முடிச்சிருக்காங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனதுனால அதுக்குள்ளே சின்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான். அப்போது சந்தை எந்த மாதிரி ஓப்பன் ஆனால் ஒரு இம்பேக்டட் இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பேசியிருக்கிறோம், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே அபோவ் இருந்தால் பாசிட்டிவ், கீழே இருந்தால் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம். அதே மாதிரி ஓப்பன் ப்ளஸில் இருந்ததுன்னா ஓப்பனுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவ்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு இறங்கு முகமாக போகணும் அப்படின்னா சந்தை இருக்கிற இடத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் ஒரு மேலே ஓப்பன் ஆனால் தான் அதற்கு மேலே மார்க்கெட் செல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுன்னா மேலே போகக்கூடிய வாய்ப்பு அமையலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி இறங்கும்போது தான் இந்த எஸ்டர்டேல உடையும் போது ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படத்தில் ஒரு சண்டை காட்சியில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அடிக்கணும்னா ஜம்ப் பண்ணி அடிப்பாங்க. அப்போது அந்த எதுக்கு ஜம்ப் பண்ணி அடிக்கிறாங்கன்னா அந்த ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக. அப்போ நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி எதுவாக இருந்தாலும் சரி சந்தை கீழ் நோக்கி செல்லணும் அப்படின்னா அந்த மேலே ஏறி, அதாவது மார்க்கெட் ஒரு சின்ன அப் காமிச்சு அங்கிருந்து அடிக்கும்போது தான் அதனுடைய அடி பெருசாக இருக்கும். இப்போ இருக்கிற இடத்துல இருந்து மார்க்கெட் இறங்கு முகமாக மாற்றணுன்னா அதுக்கு உண்டான வாய்ப்பு மிக குறைவு. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நீங்கள் தொடர்ச்சியை பார்த்தா தெரியும். இருக்கிற இடத்துல ஆரம்பம்போது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், அந்த ஃப்ளாட் ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட்டை இறக்கணுன்னா ஸ்பீடாக இறக்க முடியாது. ஒரு ஸ்லோவாக மார்க்கெட்டை வந்து ப்ரெஷர் கொடுத்து தான் இறக்க முடியும். அந்த ஃப்ளாட்லேருந்து இறங்குறக்கும் போது மார்க்கெட்டை ஒரு ஸ்லோ டவுன்லும் போது ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் ஆகாது. அதாவது நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தா அப்போது மேலேருந்து ஒரு ஃபோர்ஸாக விழுகும்போது என்ன ஆகும்னா மார்க்கெட்டை வந்து ஸ்பீடாக இறங்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அடுத்தது மார்க்கெட்டில் வந்துட்டு நம்மளுக்கு 3 விதமான வாய்ப்பு தான். ஒன்று மார்க்கெட் மேலே போகணும், இல்லைன்னா கீழே போகணும், இல்லைன்னா சைடுவேக்குள்ளே போகணும். இப்போ இந்த சைடுவேக்குள்ளே மார்க்கெட் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், பையர் சைடும் செல்லர் சைடும். இதே நீங்கள் ஆப்போசிட்டாக ரைட்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கனாலும் சரி, செல்லரோட பேனிக் அண்ட் பையரோட பேனிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பையர் ரைட்டர் பேனிக்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே பயப்பட மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது. அப்போ இதற்குண்டான வாய்ப்பை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு லோயர் வேல்யூம் அப்படின்னு இருந்ததுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், இந்த மாதிரி. அப்போ லோயர் வேல்யூம் விழுகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உண்டான ரேஷியோ அனலைசிஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா தெரியும், அது முரண்பாடாக இருக்கும். அதாவது நிஃப்டி ப்ளஸில் இருக்கும், பேங்க் நிஃப்டி மைனஸில் இருக்கும், இல்லை நிஃப்டி மைனஸில் இருக்கும், பேங்க் நிஃப்டி ப்ளஸில் இருக்கும், அல்லது ரெண்டுமே ப்ளஸில் இருக்கலாம். இப்போ நிஃப்டி 10 பாயிண்ட் ப்ளஸ்னால் பேங்க் நிஃப்டி 100 பாயிண்ட் ப்ளஸ்ஸாக இருக்கும். இல்லை பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு
50 பாயிண்ட்னா நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு முரண்பாடான இம்பேக்ட். அப்போ அந்த மாதிரி இம்பேக்ட் இருக்கும்போது ஒரு சைட்வேக்குள்ளே போகலாம். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் நடக்கும்போது நம்மளுக்கு அந்த ரேஷியோ அப்படிங்கிறது வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா மார்க்கெட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு சைட்வேக்குள்ளே தான் இருக்கும். இது ப்ரீமியம் ரெண்டு பக்கமுமே, அதாவது கால் புட் ரெண்டு பக்கமுமே டிகே நடக்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்துவிடும். அதனால் அதனை புரிந்து கொள்ளணும். அப்போ அதற்கு நம்மளுக்கு உண்டான இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹை 18,216, லோ வந்து 18,055. அப்போ இதற்குண்டான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 150 புள்ளி 160 புள்ளின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதில் ஒரு சரி பகுதினா 80. அப்போ 18,055 நம்ம 80 ரூபாய் கூட்டினா 18,135. அப்போ 18,135 அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக இன்றைக்கி இருக்க போகுது. அப்போ சந்தை வந்து நேற்றைய ஹை நேற்றைய லோ அப்படின்னு எடுக்கிறோம். அதற்கு உட்பட்டு நடுவு தான் நம்மளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட். அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை மார்க்கெட் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேப்புக்கு மேலே சந்தை சஸ்டெயின் ஆகாத வரை மார்க்கெட் வந்து இதற்குட்பட்டு தான் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துகிட்டு பார்க்க வேண்டும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹை 43,588, லோ வந்து 42,582. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 1000 புள்ளி. அப்போ ஆவரேஜ்னா 500. அப்போ நம்மளுக்கு என்னென்னா 43,082 அப்படிங்கிறது மிக முக்கியமான லெவலாக இருக்க போகுது. இந்த ரெண்டு லெவல் தான் மார்க்கெட்டோட பையிங் ப்ரெஷரையும் செல்லிங் ப்ரெஷரையும் தீர்மானிக்க போகிறதா இருக்கும். அப்போ இதனை கடக்கும் வரை என்ன, கடக்காத வரை என்ன அப்படிங்கிற அடிப்படையில் தான் சந்தையை பார்க்கணும். அதனால் மார்க்கெட் வந்துட்டு ஆப்ஷனுடைய அட்டவணை அடிப்படையில் இன்றைக்கி பெரிய கேப் டவுன் இருக்காது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சந்தை மீண்டும் கீழ் நோக்கி செல்லணுமா இல்லை மேல் நோக்கி செல்லணுமா அப்படிங்கிறத வந்துட்டு தீர்மானிக்க போகிறது இன்றைய அட்டவணை. இன்றைய அட்டவணை நம்ம பார்த்த பின் தான் முடிவு செய்ய வேண்டும். இதற்குண்டான அடிப்படையில் நம்மளுக்கு எப்படியெல்லாம் அமைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்மளோட வியாபார யூகத்தை நீங்கள் அமைக்க வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியம். அதனால் சந்தையில் நம்மளுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.